எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? 1,20,000. 1,34,000 வருது. 2,25,000. இப்போ 1,20,000. 1,40,000. 40:1 நாங்க போறது கிடையாது. அந்த ரேஞ்சே நாங்க போறது கிடையாது. இவ்வளவு பேரும் போய் சொல்றாங்களா மேடம்? ஒரு கிளாஸ் ரூம்ல 30க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டு 2 டீச்சர் வச்சுக்கலாமா? கூடாது சார். அப்புறம் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க. மே மாசம் வண்டி ஓடல, அப்ப பெட்ரோல் காசு கிடையாதுல, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்தா என்ன சார்? எஃப்சி எல்லாம் பண்ணல. இல்ல, ஆச்சரியமா இருக்கு நீங்க பேசலாம். ஒரு மாசம் வீட்டுல தான் வச்சிருக்கோம். வருஷா வருஷம் ஏன் ஸ்கூல் ஃபீஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு? இப்படி போனா நம்ம எப்படி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் ஒரு பிள்ளை இருக்க வீட்டுல கூட ஓகே, 2 பிள்ளைகள் இருக்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் ப்ரோ. சில இடங்கள்ல அங்கங்கும் ஸ்கூல் முன்னால ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்ததாக கூட செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. தனியார் பள்ளிகளில் அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணத்தை வெளியிட வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. ஒரு பக்கம் முழுக்க பெற்றோர்கள் இருக்காங்க, இன்னொரு பக்கத்துல பள்ளிக்கூடத்தை நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு ஃபீஸ் கட்டுறீங்க? அதை புரட்டுறது எவ்வளவு சிரமமா இருக்கு? 2 பிள்ளைங்களுக்கு சேர்ந்து 1 lakh ஆகுதுண்ணா. ஓ மை காட். என் பெரிய பையன் வந்து +2 படிக்கிறான், சின்னவன் வந்து 8th படிக்கிறான். ஒரு வருஷமும் போய் நான் நகையை கொண்டு போய் வைப்பேன். அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நான் அந்த நகையை மூட்டணும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு. இதுதான் நான் ரொட்டேஷனா பண்ணிட்டு இருக்கிறது. 10th படிக்கிறாங்க என்னோட பையன், 96,000 கட்டுறேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க இன்னொரு குழந்தை, அவங்களுக்கு 92 கட்டுறேன். அப்புறம் என்ன 4,000 தான் வித்தியாசமா? சார் சின்ன கிளாஸ்க்கு தான் ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி அதிகமா இருக்கா? சின்னதுலயே வாங்கிட்டோம்னா பெருசாய் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். என் குழந்தை வந்து இப்பதான் ப்ரீகேஜி ஜாயின் பண்ணிருக்கா. அவளுக்கு வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 1,20,000. குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றடா. ஒரு டிரான்ஸ்பெரன்சியே இல்லாம வாங்குறாங்க சார். அப்படிதான் இருக்கும். ஸ்மார்ட் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஸ்மார்ட் போர்ட் ஃபீஸ், மிஸ்லேனியஸ் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. ஐ சி. டேர்ம் 1 ஃபீஸ் ஒரு 20,000, டேர்ம் 2 ஃபீஸ், டேர்ம் 3 ஃபீஸ், இதே 20 ஆயிருது. மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ரூபாய் வாங்குறாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு குழந்தைக்கு 1,20,000 ரூபாய். என்னோட செகண்ட் டாட்டரை ஜாயின் பண்ணணும் இன்னொரு அடுத்த வருஷத்துல, அதே ப்ரீகேஜில. சோ எனக்கு இப்ப பயமா இருக்கு. காரணம் என்ன? பயம். அத கொடுத்தது யாரு? நாங்க. சார் என்னோட பையன் 12th படிக்கிறான் சார். ஃபீஸ் வந்து 1,34,000 வருது சார். ஒவ்வொரு தடவையும் அறுவடை ஆன உடனே அந்த பணத்தை போய் கட்டிட்டு வர மாதிரி இருக்கும். டேய் இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா. சார் எனக்கு 2 பசங்க, ஒருத்தர் 6th போறாங்க, ஒருத்தர் 3rd போறாங்க. 2 பேருக்கு சேர்த்து 1.5 lakhs கட்டுறோம் சார். என்னப்பா இது? இந்த ஏப்ரல்லே 1 வீக்குள்ள half year ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த புக் ஃபீஸ்னு ஒன்று இருக்கு. ஆப்ல வந்து அந்த பேமெண்ட் ஓகே ஆனாதான் புக் ஃபீஸ் கட்டுறதுக்கான ஆப்ஷன் எனேபிள் ஆகுது. என்னடா பித்தலாட்டம் அது? இந்த டேர்ம் ஃபீஸ்லாம் கட்டி முடிச்ச உடனே தான் புக் வாங்க முடியும். டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? நாங்க சொன்னா நாங்க புக் ஃபீஸ் வேணா கட்டுறோம் அப்படின்னா, இல்ல இது கட்டினா தான் அது பண்ண முடியும். கட்டலைன்னா என்ன பண்றாங்கன்னா டெய்லி வாட்ஸ்அப்ல ரிமைண்டர் போடுறாங்க சார். இந்த பாரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. யூகேஜி நகையை வச்சு அது மேல எக்ஸ்ட்ரா கடை வாங்கி கட்டிட்டேன். அதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்து டிரைவர் வேலை தான் செய்யறாரு. என்னையா சொல்றீங்க? ஒரு நாள் அவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருப்பேன், ஃபீஸ் கட்டணும், வேலைக்கு போங்க. அவரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன். அப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் சார். இதெல்லாம் எனக்கு வேணும்டா. நம்ம அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்ப கூட நம்ம அந்த மனுஷனை அனுப்புறோமே அப்படின்ற மனசுக்குள்ள ரொம்ப குதிச்சிட்டே இருக்கும். வேற வழியே இல்ல, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். சார் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஒருத்தங்க 4th ஸ்டாண்டர்ட். 2 பேருக்கும் சேர்த்து 1,40,000 பே பண்ணணும். ஓ, ₹1 கூட நீங்க கம்மியா பண்ண முடியாது. இந்த மந்த் எண்டோட அந்த லிங்க் போயிடும். சோ நம்மளால வந்து அதுக்கப்புறம் ஃபைன் பே பண்ணி தான் பே பண்ண வேண்டும். எல்கேஜி அட்மிஷன் போடும்போதே 1 lakh அரௌண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட் இயர் நீங்க போக போக ஃபீஸ் வந்து உங்களுக்கு இவ்வளவு இருக்காது மேம், குறையும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு அகைன் அவளை செகண்ட் இயர் யூகேஜி போடும் போதும் அதே 1 lakh ஃபீஸ் தான். இப்போ கிரேட் 1 போறாங்க, இப்போ 1,20,000 ரூபாய் உங்களுக்கு ஃபீஸ். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு 80,000 ஒரு பையனுக்கு கட்டுறேன், ஒரு 90,000 ஒரு பையனுக்கு கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு, பட் நெக்ஸ்ட் இயர்ல போகும்போது அகைன் 15% இன்க்ரீஸ் ஆயிடுது. எங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a business. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிட்டு இருப்பான், அவனுக்கு 80,000 நம்ம கட்டுறோம் அப்படிங்கறனால இவன் நம்ம அவங்களே ஒரு சில டைம் பர்டன் பண்றோம். கரெக்ட். அட்மிஷன் ஃபீஸ் இனிஷியலா கட்டுறோம். 10th முடிச்சு ஒரு அட்மிஷன், 10th அப்புறம் புது அட்மிஷன் 11th ஸ்டாண்டர்ட் போகும்போது எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட். This is business. This is my sweat. I know, but I did business.
எல்கேஜி யூகேஜி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சுவிட்ச் ஓவர் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் எங்க சுவிட்ச் ஆகுறாங்க? ஐயோ சனியன் கடவுட ஆரம்பிச்சிருச்சே, நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. அதே ஸ்கூல்ல இருந்து வேற இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போறாங்க, அதுக்கு ஒரு சுவிட்ச் ஓவர் ஃபீஸ்னு ஒரு 10,000. எப்பா டேய் போதும்டா. பெரிய பையன் வந்து 5th கிளாஸ் படிக்கிறான், சின்ன பையன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பெரிய பையனுக்கு 80,000 டியூஷன் ஃபீஸ் மட்டும். எது 10,000 புக் ஃபீஸ், யூனிஃபார்ம், வேனுக்கு. எங்க வீட்ல 20 பவுன் போட்டாங்க எங்க அப்பா. எனக்கு எதுவுமே இல்ல இப்போ என்கிட்ட. வெறும் கையோட திருப்பி அனுப்புற பழக்கம் என்கிட்ட கிடையாது. ஆமா எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்க 1,25,000 கட்டினா போதும்னுட்டு லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்க. நம்பி ஏறி உட்காந்து இப்போ இந்த வருஷம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா டகால்னு 1,40,000க்கு மாத்திட்டாங்க. ஓ சொன்னபடி இல்ல. இல்ல டைம் ஆக ஆக மகாலி கிட்ட ரூல்ஸ் மாறினே இருக்கும். எங்க சேலரியில எங்களால ஆர்டிஎம்மே போட முடியல. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் இவ்வளவு ஃபீஸ் அதிகமா இருக்கு? பல இருக்குதே, எதை சொல்றது? ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறதுக்கு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கூலுமே போடுறோம். செகண்ட் இஸ் குவாலிஃபைட் எஜுகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் கேர்டேக். சிசிடிவி எல்லா பேரண்ட்ஸும் கேக்குறாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இது எல்லாமே தேவைப்படுது. எங்க இன்னொரு முறை சொல்ல. இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல இது எல்லாமே தேவைப்படுது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், சிங்கிங், டான்சிங், மிமிக்ரி பிளஸ் ஸ்டடீஸ் வேணும்ன்றாங்க. தட் இஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். வீணானே குலகாரன் ஆக்கிறாத போயிரு. ஹோல்சம் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர்ல இருக்கவங்களுக்கு கட்டாயமா இடம் கொடுக்கணும். இது தெரியாம ஓவர உரண்டு எடுத்துட்டமே. பொருளாதார பின்னணி இல்லாதவர்களுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். மியூசிக் சேஃப்டின்னு சொன்னீங்க. சேஃப்டி இஸ் a பேசிக் ஹியூமன் நீட். இப்போ நெசசிட்டி. அது ஏன் நீங்க ஒரு பிரீமியர் ஃபீச்சரா கொடுக்குறீங்க? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. சோ as a ஸ்கூலா ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எங்களோட கிட்ஸ்க்கு நீங்க சேஃப்டி கொடுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப 30 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரேஷியோவே தப்பு சார். ஸ்டார்டிங் அட்மிஷன் போடும்போது ஒரு டீச்சர் வந்து 25 ஸ்டூடண்ட்ஸை பார்த்துப்பாங்கன்னு சொல்றாங்க. அது ஃபேக். சோ அப்ப நாங்க கேட்கும் போது இது நாங்க மேனேஜபிள் தான், இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற அதை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடுறாங்க. 40:1னா நம்ம கேஜி ரூம் வந்து நாங்க டபுள் ரூமா மேக் பண்ணிக்குவோம் சார். அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா? எஸ் சார். உனக்கு வெக்கமே இல்லையா? குறைந்த மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் கண்காணிப்பு கூட இருக்கும்னு சொல்லிடலாம். 40 பேர் இருந்தா மாணவர்கள்லாம் நிறைய பேர் இருந்தாதான் அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். சட்டம் என்ன சொல்லுதுன்னு தான் நான் கேக்குறேன். உடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. கிராஸ் தமிழ்நாடு 30:1 தான் மேக்ஸிமம் ரேஷியோ நீங்க வைக்கலாம். நீங்க 30க்கு மேல போக கூடாதுங்கிறது சட்டம். கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. 40:1 நாங்க போறது கிடையாது. அந்த ரேஞ்சே நாங்க போறது கிடையாது. அப்படியா? அப்படிதான். சரி நான் இப்ப இங்க கேட்கறேன். 30க்கு மேல கிளாஸ் ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க, கை தூக்கு. இவ்வளவு பேரும் போய் சொல்றாங்களா மேடம்? ஓகே, அப்ப அந்த ரேஷியோல இருக்கும்போது டீச்சர் ரேஷியோ எவ்வளவு இருக்காங்கன்னு கேளுங்க சார். இது நம்ம புதுசா இருக்கு. 2 டீச்சர் இருப்பாங்க. உங்க சுயலாபத்துக்காக பெருசா வளர விட்டுட்டு இப்ப சப்ப கட்டு கட்டுறீங்களே. ஒரு கிளாஸ் ரூம்ல 30க்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அகாமடேட் பண்ணிக்கிட்டு 2 டீச்சர் வச்சுக்கலாமா? கூடாது சார். அப்புறம் இவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? மாட்னாடா மானஸ்த. சார் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு, அங்க டிரைவர் இருக்கணும், கண்டக்டர் இருக்கணும், அண்ட் அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு லேனி இருக்கணும். அப்புறம் இப்போ ஒரு பஸ்ஸுக்குள்ள ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு ஃபீமேல் லேனி கண்டிப்பா இருக்கணும். 3 பேர் இருக்காங்களா? நான் பார்த்தது இல்ல. இல்ல சார், நானி இருக்காங்க. சொன்னதான் புரியுமா? ஏய் நாங்க எங்க பஸ்ல கண்டக்டர், டிரைவர், அப்புறம் ஒரு நானி வச்சிருக்கோங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. உங்க சைட்லயே கை தூக்கலாமா? எதுக்கு இவ்வளவு காசு வாங்குறாங்க? அப்ப அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லட்டுமே நான் கேக்குறேன். சார் இதுல என்னன்னா மே மாசம் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க, அப்பயும் நாங்க 5 பே பண்ணணும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. மே மந்த்தும் நாங்க இருக்க டீச்சருக்கு, டிரைவருக்கு, கண்டக்டருக்கு நாங்க சேலரி கொடுக்கணும்ல. மே மந்த் நாங்க சேலரி கொடுக்காம இருக்க போறது இல்லையே. ஓ சரி, அப்ப எங்களுக்கு ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அந்த பெட்ரோல் சார்ஜஸ் கம்மி, ஜிபிஎஸ், சிசிடிவி, வாட் எவர் இட் இஸ். கரெக்ட்டா கட்டுட்டா. எப்படிங்க கன்செஷன் கொடுக்க முடியும்? இப்ப நாங்க கன்செஷன் கொடுத்தோம்னா அவங்க சேலரியை குறைச்சு நாங்க கொடுக்க முடியுமா? சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. இல்ல நான் டிரைவரோட சாலரியை கம்மி பண்ண சொல்ல. பெட்ரோல் சார்ஜஸ் உங்களுக்கு சேவ் ஆறது இல்லையா? ஆமா. நீங்க அதுல எனக்கு கன்செஷன் கொடுக்கலாமே. கேட்டாலே ஒரு கேள்வி
இப்ப நீங்க சம்பளத்தை கொடுத்துருங்க, மே மாசம் வண்டி ஓடல, பெட்ரோல் காசெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் ஆக போறது இல்ல. அப்ப எனக்கு அந்த ஒரு மாசத்துக்கு அதை கன்செஷன் பண்ணி கொடுத்தா என்ன? தம்பி இது கார்னர் பண்ற மாதிரி தெரியுது. இல்ல ஸ்டாப் பண்ணுங்க. பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சுனா அவங்கள்ட்ட திருப்பி ஜாஸ்தி வாங்க முடியுமா சார்? அத மையமா வச்சு தான் உங்க ரேட்டே ஃபிக்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன சார் எஃப்சி எல்லாம் பண்ணும்ல. என்னமா நீங்க வண்டினா இதெல்லாம் பண்ணதாம வேணும். 11 மாசம் வச்சுக்கோங்க. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்னு சொல்லிட்டு 11 மாசம் வச்சுக்கோங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ ஒரு மாசம் உங்க பிள்ளைங்களை வீட்ல தான் சார் வச்சுக்கணும் நம்ம. எனக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமா இருக்கு நீங்க பேசலாம். ஒரு மாசம் வீட்ல தான் வச்சிருக்கோம். டீச்சர்ஸ் ரிலேட்டடா மட்டும் பேசணும்னா டீச்சர் வந்து ஸ்டாண்ட் ஆக மாட்டாங்க சார். அது எதிர்க்கட்சிகளோட சதி. 2 மந்த்ஸ் வராங்க, 3 மந்த்ஸ் வராங்க, அகைன் நம்ம புது டீச்சர் எடுத்து அதுக்கான ட்ரைனிங். தட்ஸ் இட். நீங்களே சொல்லிட்டீங்க 3 மாசத்துக்கு மேல ஒரு டீச்சர் தங்க மாட்டேங்கிறாங்க. ஆமா. அப்ப உண்மையாவே குவாலிட்டியான டீச்சர்ஸ் கிடையாது. மாட்டிக்கிட்ட பங்கு. டீச்சர் மாறிக்கிட்டே இருக்காங்கனாவே அவங்க குவாலிட்டியான டீச்சர் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு செட் ஆகணும். எப்படி இருந்தாலும் ஒரு மாசம் கேப் விழுந்தாலே போச்சே. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு ஃபீஸ் அதிகமா இருக்கு? சார் மறுபடியும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்ல சார். நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல டீச்சர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்காக நாங்க ஃபீஸ் பே பண்ணிக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்க. ஓ, இதெல்லாம் நீங்க செட் பண்ணி வச்சிருக்கணும். நாங்க எங்க பிள்ளைகளை கொண்டாந்து படிக்க வைக்கணும். அதானே உலக வழக்கம். நீங்க எங்க பிள்ளைகளை ட்ரெயின் பண்றதுக்காக நாங்க காசு கொடுக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்தா, நீங்க ஆளு மாத்தி ஆளு டீச்சர்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு காசு கொடுக்கணும்? வாட்ஸ் கோயிங் ஆன்? உங்க ஸ்டேட்மெண்ட்லயே பதில் இருக்கு. டீச்சருக்கு நல்ல லைஃப் ஸ்டைல நீங்க குடுக்குறீங்கன்னா அவங்க போக மாட்டாங்க. ஏஇ நீட் வாங்குறவங்க 2 lakhs மேல வாங்குறாங்க. அவங்கள பத்தியே பேசலனா. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க தம்பி? நான் 5 டிகிரி முடிச்சிருக்கேன் சார். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 40,000 சார். நியாயமான சம்பளமா அது? நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. வாங்கலாம் சார். இப்போ என்னுடைய கம்ஃபர்டபிள்காக, அதாவது முதல்ல தெளிவா பேசுனீங்க, இப்ப தடுமாறுறீங்களா? எஸ் சார். பிஎட் முடிச்சிருக்கீங்களா? எஸ் சார். உங்களுக்கு இந்த சம்பளம் நியாயமானதா? குறைவானது தான் சார். அப்புறம் ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கப்படுதுன்னு எப்படி சொல்றீங்க? 15,000 10,000 சம்பளத்துக்கு வேற வழி இல்லைன்னா வருவாங்க. அப்ப அவங்க என்ன குவாலிட்டி கொடுத்துருவாங்க? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிண்டர் கார்டன் எடுக்கிற கிட்ஸ்க்கு வந்து பெரிய நாலேஜஸ் தேவையில்லை சார். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், சின்ன குழந்தைங்களுக்கு சுமாரான டீச்சர் போதுன்னு யாரு சொன்னா? அவங்க அதனாலதான் கேள்வி கேட்கறாங்க. எப்படி கண்டிப்பா பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க. டீச்சர்ஸ் குவாலிட்டியா இருக்காங்களா இல்லையா? இருக்குங்கிறவங்க கை தூங்க. இல்ல இல்ல இல்ல. கேக்குதா சத்தம்? அதுலயும் வியாபாரம்.